അപ്പോൾ കസിൻസ് രാവിലെ എണിച്ച് തൊട്ടപ്പെട്ട ടീ ഫാക്ടറിക്ക് വന്നിരിക്കുകയാണ്. ഇതാക്കുക ബാക്കിൽ കൂടെ എല്ലാവരും ഉണ്ട്. നമുക്ക് ടീ ഫാക്ടറിൻ്റെ ഉള്ളിൽ പോയി ഇവിടുത്തെ കാഴ്ചകളൊക്കെ ഒന്ന് കാണാം. ശരിക്കും ഈ ടീ ഫാക്ടറിൻ്റെ പേര് ദ ടീ ഫാക്ടറി എന്നാണ്. ഈ ടീ ഫാക്ടറി പറഞ്ഞാൽ കോത്തയിൽ ഇവിടെ തന്നെ ഏറ്റവും ഹയസ്റ്റ് പീക്കിലൊരു ടീ ഫാക്ടറിയാണ്. അപ്പോൾ ഇവിടെ നിന്ന് തന്നെ ഒരു വ്യൂ പോയിൻ്റ് ഉണ്ട്. അത് ഊട്ടിൻ്റെ മെയിൻ ടൗൺ ഫുള്ളായി കാണുന്ന പോലെയുള്ളൊരു വ്യൂ പോയിൻ്റാണിത്. നമുക്ക് ഒരു നല്ലൊരു ഭംഗിയുള്ളൊരു സ്ഥലമാണത്. അപ്പോൾ ഇവിടെ കൗണ്ടിങ് ടാഗൊക്കെ തന്നിട്ടുണ്ട് നമുക്ക്. അപ്പോൾ എല്ലാവരുടെ കയ്യിലേക്കും ടാഗ് കൊടുക്കുന്നുണ്ട്. നമുക്ക് നോക്കിയാൽ കാണാൻ പറ്റും. ഇവിടെ ബാർകോഡൊക്കെ ഉണ്ട്. അപ്പോൾ ഇനി അവരവിടെ പോയിട്ട് സ്കാൻ ചെയ്യുന്നതാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. അപ്പോൾ നമുക്ക് പോയി നോക്കാം. ഇത് ഇവിടെ ഒരു മോഡൽ വെച്ചിട്ടുണ്ട്. പഴയ ഒരു ക്രഷിംഗ് മെഷീനാണ്. റോട്ടർവെയിൻ എന്നാണ് അതിൻ്റെ പേര്. ആദ്യത്തെ തേയില പൊടിക്കാൻ വേണ്ടിയിട്ടുണ്ടാക്കിയ മെഷീനാണെന്നാണ് ഇവിടെ എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്. വെൽക്കം ടു ഹയസ്റ്റ് എലിവേറ്റഡ് ടീ ഫാക്ടറി ഇൻ സൗത്ത് ഇന്ത്യ. നമ്മുടെ മോഹൻലാൽ പറഞ്ഞ ഡയലോഗ് എന്താണ് അതിനോടാ? അതെ, ചായ ഉയരം കൂടുന്തോറും ചായയുടെ രുചിയും കൂടും. എൻട്രി വന്നിച്ച് പോയി 7 പേരണ 70 രൂപയാണ് ടിക്കറ്റ് ചാർജ്. പെർ ഹെഡ് 10 രൂപ. അതവിടെ എഴുതി വെച്ചിട്ടുണ്ട് 10. നമ്മൾ ആദ്യം തൈല ചെടിയിൽ നിന്ന് പറിച്ചുകൊണ്ട് വരുന്നത് നേരെ വന്നിട്ട് ഇവിടുത്തെ ഡ്രൈ ചെയ്യും. ആ ഡ്രൈയിങ് പ്രോസസ്സാണ് നമ്മൾ ഈ കാണുന്നത്. പുറത്തു കൊണ്ടുവരുന്ന ആ തൈല ഇലയിൽ ഒരുപാട് വെള്ളത്തിൻ്റെ കണ്ടന്റ് ഉണ്ടാവും. അത് ഫുള്ളായിട്ട് ഒരു 50% അവർ ഇവിടുന്ന് ഡ്രൈ ചെയ്തെടുക്കുന്നതാണ് പറഞ്ഞത്. അപ്പോൾ ഇതിൻ്റെ താഴത്ത് ഒരു ഫാനും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്. അതായത് വെതറിങ് പ്രോസസ്സിൽ നിന്ന് മോയ്സ്ചർ കണ്ടന്റ് ഒരു 50% ഒഴിവാക്കിയതിന് ശേഷം ഇവിടെ ക്രഷറിലേക്ക് വരും. കുറച്ച് ക്രഷ് ചെയ്യും. എന്നിട്ട് താഴത്തെ സെക്ഷനിലേക്കാണ് പോകുന്നത്. ஸோ அந்த லீவ் வந்து இந்த சூட்டு வழியாக கீழே ரோட்டார் வேன், இது ரோட்டார் வேன் என்ற மெஷின். இந்த வந்து லீவ்ஸ் வந்து கட் டேர்ன் கேர்ல் 3 ப்ராசஸ் ஆகுது. அப்படியே லீஃப் எல்லாம் வந்து ஃபுல்லாக க்ரஷ் ஆகி வெளியே வரும்போது இப்படி வரும். ஸோ இந்த கை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியே போகக்கூடாது, இதுலேயே இருக்கணும். இந்த ஜூஸ் வெளியே போயிடுச்சுன்னா லீஃபில் இருக்கிற இது போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து 5 பங்க் இருக்குது. சிடிசி பங்க். சிடிசினா கட்டிங், டேர்னிங் அண்ட் கர்லிங். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு சிடிசி. இதில் வந்து 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோலர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடும். ஒன்று ஃபாஸ்ட்டாகவும் ஒன்று வந்து ஸ்லோவாகவும் ஓடும். ஸோ அப்படி ஓடும்போது இந்த லீவ்ஸ் அங்கே வர்றது வந்து கட், டேர்ன் அண்ட் கேர்ல் 3 ப்ராசஸில் ஆகும். அதே மாதிரி 5 பங்க் இருக்குது, 5 சிடிசி பங்க்ஸ் இருக்குது. இந்த 5 சிடிசி பங்க்கில் லீவ் போகும்போது நல்லா கட் ஆகி, டேர்ன் ஆகி, கேர்ல் ஆகி லீவ்ஸ் எல்லாம் அரைச்சது வந்து கூகின்ற ட்ரம்முக்குள்ளே போகும். இந்த கூகி ட்ரம்மில் வந்து இது உள்ளே போய் அந்த கூகி ரொட்டேட் ஆகும்போது கிரானியூல்ஸ் வந்து உள்ளே அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கும். இந்த ட்ரம் ரொட்டேட்ஸ், அது வந்து அந்த கிரானியூல் வந்து ரவுண்ட் ஷேப் எடுக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் அதனுடைய ப்ராசஸ் வந்து 16 மினிட்ஸ். இங்கேருந்து வெளியே வர்றதுக்கு 16 மினிட்ஸ். இது ட்ரம்லேருந்து வெளியே இங்கே வரும். இது வந்து ஃபெர்மெண்டேஷன் கன்வேயர். இது வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபெர்மெண்டேஷன் கன்வேயரில் ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸ்லோவாக மூவ் ஆகி ட்ரையருக்கு போகும். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸோட டைம் வந்து 1.5 hours. 1.5 hours தாண்டி அந்த ட்ரையருக்கு வந்துடும். ட்ரையரில் வந்து 220 to 230 டிகிரி டெம்பரேச்சரில் அது வந்து ஃப்ரை ஆகும். இது பேர் ஃப்ளூயிட் பெட் ட்ரைவர், ஃப்ளூயிட் பெட் ட்ரையர். ஸோ ஃப்ளூயிட் அந்த தண்ணியில் எப்படி அலை எப்படி போகுமோ அந்த மாதிரி அப்படியே எடுத்து விட்டு ட்ரையர் வந்து வெளியே வரும். ட்ரையர்லேருந்து வெளியே வரும்போது நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற டீ மாதிரி வெளியே வரும். இது வந்து ஃபைப்ரோமேட் மிஷின். ஃபைப்ரோமேட் மிஷின் வரும்போது இங்கேருந்து அந்த லீவ்ஸில் இருக்கிற ஃபைபர்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகும். இதில் 5 ரோலர்ஸ் இருக்குது. அந்த ரோலரெல்லாம் ரொட்டேட் ஆகும்போது அந்த டீயில் இருக்கிற நார் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபைபர்ஸ் எல்லாம் அதில் கலெக்ட் ஆகி அங்கேருந்து இந்த கன்வேயருக்கு வரும். அதனால இது வந்து ஷிஃப்டர். ஸோ ஷிஃப்ட்டில் வந்து இங்கே 5 கிரேட் இருக்குது. இது டஸ்ட் கிரேட், பிடி டஸ்ட் கிரேட். மார்க்கெட் போகுது. டஸ்ட் கிரேட், டஸ்ட் தான் ஃபஸ்ட்டுன்னு இல்லை, இதுவும் போகும். பிபி கிரேட் இருக்குது, இன்னும் வரல. பிபி கிரேட் இருக்குது, அப்புறம் பிஓபி போகும். 3 கிரேடு போகும். பிளெண்டிங் மிஷினில் போட்டு என்ன ஃப்ளேவர், அதாவது ஏலக்காய் ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர், ஸ்ட்ராங் டீ, ஸோ அந்த ஃப்ளேவர் பிளெண்டிங் மிஷினில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அக்கார்டிங் அந்த ஒரு ரேஷியோ இருக்குது, அந்த ரேஷியோ போட்டு அது பிளெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அது பிளெண்ட் ஆகும், டீ வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கீழே அந்த கன்வேரில் இறக்கி விட்டு கன்வேர்லேருந்து பேக்கிங் மிஷின் போகும். நெக்ஸ்ட் half kg பேக்கிங் மிஷின் போகும். இது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். ஸோ இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 70 to 80 பேக்கெட்ஸ் வரும். ஸோ கீழே வந்து ஒரு 1/2 kg பேக்கெட்டில் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு
വലിയ ഇത്. അപ്പോൾ ടീ ഫാക്ടറിൻ്റെ ഉള്ളിൽ നിന്ന് ടീൻ്റെ പ്രോസസ്സിംഗ് ഒക്കെ കണ്ടു, ചായപ്പൊടി എങ്ങനെ നിർമ്മാണമൊക്കെ കണ്ടു. അതിൻ്റെ പുറത്തേക്ക് ഇറങ്ങി അവിടെ ഔട്ട്ലെറ്റ് ഉണ്ട്. അപ്പോൾ അവിടെ നിങ്ങൾ മുകളിലേക്ക് നോക്കിയാൽ കാണാം ലൈം ടീ, ജിഞ്ചർ ടീ, മസാല ടീ, വൈറ്റ് ടീ, ഗ്രീൻ ടീ, ബ്ലാക്ക് ടീ, ചോപ്പ് ടീ, മഞ്ഞ ടീ, അങ്ങനെ ഒരുപാട് ടീകളുണ്ട്. അപ്പോൾ നമുക്ക് പോയിട്ട് കുറച്ച് ചായപ്പൊടികൾ വാങ്ങാം. ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും വേണ്ടി കുറേ ടീ പർച്ചേസ് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ നമുക്ക് ഫ്രണ്ടിൽ നിന്ന് കിട്ടിയ ഈ ടാഗിൽ അത് റീഡ് ചെയ്ത് തരും. നമുക്ക് ഏതൊക്കെയാണ് വേണ്ടതെന്ന് വെച്ചാൽ ഇവിടെ ബാർകോഡ് സ്കാൻ ചെയ്തിട്ട് റീഡ് ചെയ്ത് തരും. ഈ മാസ്റ്റർ സിനിമയിൽ പോലെ ഈ സംഭവം കൊണ്ട് അവിടെ കൊണ്ട് കാണിച്ചാൽ മതി, കാശ് കൊടുത്താൽ നമുക്ക് ചായപ്പൊടി കിട്ടും. അപ്പോൾ അങ്ങോട്ട് പോവാം. ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും വേണ്ടി ഇവിടുത്തെ ചായപ്പൊടി എത്തിയിട്ട് ഫുൾ റെഡി, ഫുൾ പാക്ക്. അപ്പോൾ ചായപ്പൊടിൻ്റെ വിശേഷങ്ങൾ ഇവിടെ തീരുകയാണ്. ഞങ്ങൾ ഇവിടെ നിന്ന് നേരെ ചോക്ലേറ്റ് ഫാക്ടറിക്കാണ് പോകുന്നത്. ഊട്ടിയിലെ വിശേഷങ്ങൾ തീരുന്നില്ല, അടുത്ത വീഡിയോയിൽ കാണാം.